வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 3ஆம் அத்தியாயம் அத்வைத சாதனை. அதில் சகலருக்கும் சொல்வதன் காரணம். நாம் செய்ய வேண்டியது கர்மாவின் பலனில் ஆசையை விடுவது. அப்படி விட பிரயத்தனம் பண்ணுவதுதான். அதுவே மகா கஷ்டமாயிருக்கிறது. பலனை நினைக்காமல் பழைய கர்மா தீர்வதற்காகவே இப்போது ஸ்வதர்ம கர்மாவை பண்ணிக்கொண்டு போவது, அதனால் சித்த சுத்தி பெறுவது என்றால் லேசில் முடியவில்லை. இப்படி பண்ணுவதற்கே ஞான மார்க்கத்தில் நிதித்தியாசனம் செய்வதற்கு வழியாக அல்ல. கர்ம யோக மார்க்கத்தில் பலனில் பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருவதற்கே அநேக தத்துவார்த்தங்கள் தெரிந்து கொண்டு தெளிவு பெற வேண்டியிருக்கிறது. அநேக அபியாசங்களை பயிற்சி பண்ண வேண்டியிருக்கிறது. கடைசியில் பார்த்தால் இதெல்லாம் ஞான யோகத்தில், அதாவது அத்வைத சாதனையில் போட்டு கொடுத்திருக்கும் அதே படிகளாக இருக்கிறது. சந்நியாசம் வாங்கி கொண்டு சிரவண மனன நிதித்தியாசனம் செய்வதற்கு முந்தி அந்த சாதனா கிரமத்தில் பல படிகள் சொல்லி இருக்கிறதல்லவா? அதெல்லாம் கர்ம யோகத்தை சரியான முறையில் அனுசரித்து முன்னேறுவதற்கும் அவசியமாயிருக்கின்றன. ஆனால் அத்தனை ஆழம் போக வேண்டாம். மேல் மட்டங்களில் நீச்சல் போட்டால் போதும் என்கிற அளவில் அவசியமாயிருக்கின்றன. 4வது படிக்கிற பையனின் சரித்திர புஸ்தகத்திலும் மொஹஞ்சதாரோவில் ஆரம்பித்து மொஹஞ்சதாரோ நாகரிகமும் வேத நாகரிகம்தான் என்பதே ஸ்ரீ சரணர்களின் கருத்து. ஆயினும் தற்கால சரித்திர நூல்கள் கூறும் கால கிரம பிரிவினையை மனத்தில் கொண்டே இவ்வாறு மொழிந்துள்ளார்கள். புத்தர் காலம், மௌரியர் காலம், குப்தர் காலம், துருக்கர் காலம், வெள்ளைக்காரர் காலம் என்று எல்லா பாடங்களும் இருக்கின்றன. எம்ஏ இந்தியன் ஹிஸ்டரி படிக்கிறவனுக்கும் இதே பாடங்கள் இருக்கின்றன. இரண்டுக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருந்தாலும் அங்கே சொல்வது இங்கேயும் தேவைப்படுகிறது. அப்படித்தான் ஞான மார்க்க எம்ஏ. அப்புறம் பிஹெச்டிக்காரர்களுக்கான விஷயங்களே கர்ம மார்க்க ஸ்கூல் பசங்களுக்கும் சிறிய அளவில் கற்றுக் கொடுக்க வேண்டியவையாக இருக்கின்றன. சுவிட்சர்லாண்டுக்கு போய் பனியிலே சறுக்கி விளையாடுவது, ரம்யமான மலைக்காட்சிகளை நேரில் பார்ப்பது நமக்கு எட்டாதவையாக இருக்கலாம். ஆனால் நல்ல கலர் போட்டோவில் அதையெல்லாம் பார்த்தாலே துளி துளி நேரில் அனுபவித்த சந்தோஷம் உண்டாகிறது. அதோடு இப்படி பார்ப்பதே எப்போதாவது அங்கு நேரில் போகத்தான் வேண்டும் என்ற ஆசையையும் உண்டாக்கி அதை காரியமாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளில் தூண்டி விடுகிறது. சுவிட்சர்லாண்டுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம். போவதால் சாஸ்வதமான ஆனந்தம் நிச்சயம் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் சாஸ்வத ஆனந்தம் தருகிற ஆத்ம லோகத்துக்கு யாரானாலும் போக பிரயாசைப்படத்தான் வேண்டும். போய் சேர்கிற காலம் எப்போதாகவோ இருந்துவிட்டு போகட்டும். ஆனாலும் போகத்தான் வேண்டும். அதுதான் பிறவி எடுத்த பயன். இனிமேல் பிறவியே இல்லை என்று பண்ணிக்கொள்கிற பெரிய பயன். அதனால்தான் அதற்கான வழியை, அதிலே ஒரு ருசியை உண்டாக்க ஒரு போட்டோவில் காட்டுகிற மாதிரியாவது இப்போதே பிடித்து கொஞ்சம் சொல்வது. இன்னொரு காரணமும் உண்டு. மிக பெரும்பாலானவர் அத்வைத சாதனைக்கு இப்போதே அதிகாரிகளாக இல்லாவிட்டாலும் அவர்களிலும் எல்லாரும் ஒரே கீழ்ப்படியில்தான் இருப்பார்கள் என்றில்லை. கொஞ்சம் கொஞ்சம் சித்த சுத்தி, விவேகம், வைராகியம் உள்ளவர்கள், ஓரளவுக்கு நன்றாகவே விவேக வைராகிய திரிகர்ண சுத்தி உள்ளவர்கள் என்று பலதரமானவர்கள் இங்கேயே இருக்கலாம். அவர்களுக்கு சாதனை கிரமத்தை தெரிந்து கொள்வதே. நாம் இன்னும் கொஞ்சம் பிரயாசை எடுத்துக்கொண்டு நம்மை நன்றாக சரி பண்ணிக்கொண்டு அந்த வழியில் போக வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிவிடலாம். இப்படி ஒரு வழி என்று சொல்வதாலேயே அது என்ன, சும்மா தெரிந்து கொள்வோமே என்பதில் ஆரம்பித்து அதில் போகத்தான் முயற்சி செய்வோமே என்று முடிவு பண்ணும் வரையில்
பலதரப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தில் கவனத்தை திருப்பியதாகிறது. மந்திரங்கள் மாதிரியோ கொஞ்சம் தப்பாக பண்ணினால் கூட இசகு பிசகாகி விபரீதத்தில் கொண்டுவிடும். குண்டலினி முதலான யோகங்கள் மாதிரியோ உள்ள விஷயங்களை பொதுவில் எல்லாருக்கும் சொல்லாமல் ரகசியமாகத்தான் ரட்சித்து கொடுக்க வேண்டும். ஞான யோகம் அப்படியெல்லாம் இல்லாததால் எல்லாருக்கும் சொல்வதால் மகா தப்பு என்றில்லை. இங்கே ஒன்று முக்கியமாக சொல்லணும். ஞான யோகத்தையே சாதனை என்று எடுத்துக்கொள்கிறவனுக்குத்தான் சந்நியாசாசிரமத்தை ஆச்சாரியால் சொன்னாரே தவிர அந்த யோகியதாம்சம் இல்லாதவர்களும் சாதனையாக அதை அபியசிக்க கூடாதென்றாலும் ஆத்ம விஷயங்களை தெரிந்து கொண்டு கொஞ்சமாவது ஆத்ம சிந்தனையோடு இருக்க வேண்டுமென்றே அவரும் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார். பாலபோத சங்கிரகம் என்று ஒரு சிறிய உபதேச நூல் அவர் அருளியிருக்கிறார். சங்கிரகம் என்றால் சுருக்கம். பாலபோதம் என்ற பேரே அது குழந்தைகளுக்கானது என்று தெரிவிக்கிறது. குழந்தைகளுக்கான போதனை பாலபோதம். 8 வயசு குழந்தையா இருக்கும்போதே அந்த காலத்தில் உபநயனம் ஆகி இருக்குமல்லவா. அப்புறம் குருகுல வாசத்தில் அத்தியனம் பண்ணும் காலத்தில் முதல் 3-4 வருஷம் வரை கூட, அதாவது அந்த பிரம்மச்சாரிக்கு 11-12 வயசாகும் வரை கூட குழந்தை என்று சொல்லலாமல்லவா. இம்மாதிரி குழந்தைகளுக்கு ஆச்சாரியால் சுருக்கமாக தரும் உபதேசம்தான் பாலபோத சங்கிரகம். ஒரு சின்ன பையனுக்கு அவனே கேள்வி கேட்டு ஒரு குரு பதில் சொல்வது போல் அந்த நூல் மூலம் ஆச்சாரியால் உபதேசிக்கிறார். என்ன உபதேசம் என்றால் பரம வேதாந்தமான அத்வைத உபதேசம். அத்வைத வித்யையின் முக்கிய பாயிண்ட் அவ்வளவையும் சங்கிரகமாக அதில் கொடுத்து விடுகிறார். அத்வைத சாதனையின் அங்கங்கள் என்ன என்றும் அதிலே சொல்லி இருக்கிறார். இதிலிருந்து தெரிகிறதல்லவா, ரொம்ப பக்குவப்பட்டு யோகியாதம்சங்கள் எல்லாம் சம்பாதித்து கொண்டு உடனே ஞான வழியை பிராக்டிஸ் பண்ணக்கூடியவருக்கு மட்டும்தான் அத்வைத சம்பந்தமான விஷயங்களை சொல்லலாம் என்று ஆச்சாரியால் நினைக்கவில்லை என்று. முடிவான பரம சத்தியமான அந்த தத்துவம் இன்னவென்று ஒரு அவுட்லைனாக கூட தெரியாதவர்களாக யாருமே இருக்கப்படாது என்பதே அவருடைய அபிப்பிராயம் என்று தெரிகிறதல்லவா. அதில் நேராக அபியாசம் என்று ஒருவன் இறங்குவது எப்போது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அந்த அபியாச முறை, அதாவது சாதனை கிரமம் என்னவென்று எவரும் அறிந்திருக்க வேண்டும் என்றே அவர் நினைத்திருப்பதாக தெரிகிறது. ஆச்சாரியால் என்றாலே உடனே அத்வைதம் என்று சகலரும் நினைக்கிறோம். ஆனாலும் அவருடைய பெருமை அதை அவர் சகலருக்கும் வைக்காததுதான். தாம் வெகு அழகாக கெட்டியாக அத்வைத சித்தாந்தத்தை நிர்மாணித்து விட்டோம் என்பதால் அதை எல்லாருக்கும் உடனடி அனுஷ்டானமாக அவர் வைத்து விடவில்லை. மனுஷ்ய நேச்சரை புரிந்து கொண்டு ரொம்பவும் சிம்பத்தியோடு கர்மாவுக்கென்று ஒரு சாராரை வைத்துவிட்டு மற்றவர்களுக்கே அத்வைதத்தை வைத்தார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவாச்சரணம். அடுத்து பக்தியோக விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். ஆச்சாரியாலும் சரி, அவருக்கு முந்தி கிருஷ்ண பரமாத்மாவும் சரி, கர்மயோக அதிகாரிகள் ஞான யோக அதிகாரிகள் என்று ஏன் 2 பிரிவு பண்ணினார்கள்? பக்தியோக அதிகாரிகள் என்று ஏன் 3வதாக ஒன்றை வைக்கவில்லை என்றால், கர்மயோகி ஞானயோகி 2 பேருக்குமே பக்தி அத்தியாவசியம்தான். அந்த 2லுமே ஒரு முக்கியமான அங்கமாக 2 பேரும் பக்தியும் பண்ண வேண்டி இருக்கிறது என்பதால் தான் அதை தனியாக பிரித்து வைக்கவில்லை. கர்மாக்காரன் ஒரு லெவலில் பக்தி பண்ணணும் என்றால் ஞானக்காரனும் இன்னொரு லெவலில் பண்ணத்தான் வேண்டும். ஸ்ரத்தையில் கீழ் மட்டத்தில் 1, மேல் மட்டத்தில் 1 என்று 2 லெவல் சொன்னேனல்லவா. பக்தி ஸ்ரத்தை என்று சேர்த்து சொல்வதற்கேற்ப பக்தியிலும் இப்படி 2 லெவல்.
டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் கோர்ஸ்களில் ஹையர், லோயர் என்று 2 இருக்கிற மாதிரி. கீழ் லெவல் கர்மாக்காரன் நம் கர்மாவை எல்லாம் பார்த்து தண்டிக்க ஒரு ஈஸ்வரன் இருக்கிறான் என்கிற ஞாபகம் இருப்பதற்காக பக்தி பண்ண வேண்டும். அந்த லெவலில் கொஞ்சம் முன்னேறி சிதறி ஓடிக்கொண்டே இருக்கும் மனசை பிரேமையினால் ஒருமுகப்படுத்துவதற்காக பக்தி பண்ண வேண்டும். இன்னும் கொஞ்சம் முன்னேறி, ஆனாலும் லோயர் தான், ஹையருக்கு போகவில்லை. பண்ணும் காரியமெல்லாம் அவனுக்கே என்று பல தியாகம் பண்ணுவதான பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஹையர் போய் ஞான யோகம் பண்ணுகிறானே, அவன் தான் எந்த ஆத்மாவை பிரம்மத்தை அனுபவிக்க சாதனை பண்ணுகிறோமோ அதுவேதான் சகுனத்தில் ஈஸ்வரனாய் இருப்பது. தனக்கு அத்வைத வாசனையை கொடுத்து இந்த வழியில் போக பண்ணியிருப்பவன் அந்த ஈஸ்வரன்தான். முடிவாக சித்தியும் அவன் அனுகிரகத்தால் தான் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பக்தி பண்ண வேண்டும். அதற்கு மேலே மேலா கீழா ஹையா லோவா எதுவுமே தெரியாத அனுபூதியையே அடைந்துவிட்ட சித்தர்களும் கூட பக்தி பண்ணுவார்கள். அதற்கு காரணமே கிடையாது என்று அப்படிப்பட்ட ஒருவரான சுகாச்சாரியால் சொல்லி இருக்கிறார். ஆக இப்படி எல்லா நிலையிலும் கர்மா ஞானம் இரண்டிலும் பக்தி இருப்பதால் தான் அதை பிரித்து சொல்லவில்லை. அந்த விஷயம் இருக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.